Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CBSE Class 10 Chapter 4 Quadratic Equation. நம்ம Chapter 4 சீரிஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து 4.2ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதுல find the roots of the following quadratic equation using factorization. அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus 3x minus 10 equal to 0. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. ஸோ 1 இன்டூ -10 ஆட் பண்ணால் நமக்கு இந்த -3 வரணும். ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும், மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும். ஸோ யூஸ்வலாக 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணால் ஸோ 2 5s are 10 இல்லையா? ஸோ இப்போது நமக்கு மல்டிப்ளை பண்ணால் -10 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் பார்ட்டில் இந்த சைனை போட்டுருணும். அப்போ 2 minus 5 you will get -3. 2 5s are 10. இப்போ நம்ம இதை splitting the middle term யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3x நான் எப்படி எழுத போகிறேன், இங்கே இருக்குல்ல 2 and -5 ஆல் அதை நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ எழுதலாமா? ஸோ 2x minus 5x. இதனால தான் இது பேர் splitting the middle term. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ரிமைனிங் இதை அப்படி எழுதிக்கலாம். இதில் எக்ஸை காமனாக எடுத்துருங்க. ஸோ யூ வில் கெட் எக்ஸ் ப்ளஸ் 2. இதில் -5 காமனாக எடுத்துருங்க. அகெயின் யூ வில் கெட் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, ஏன்னா -5 இன்டூ எக்ஸ் -5x ப்ளஸ் இன்டூ -5 மைனஸ் 10 5 2s are 10. ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 2வும் காமனாக இருக்கனால டேக் இட் அவுட் சைட். ஸோ த ரிமைனிங் இஸ் எக்ஸ் -5. இங்கே இருக்க எக்ஸ் இங்கே இருக்க -5 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு டேர்மையும் ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. ஓகே, பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து -2 எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ரூட்ஸ் என்ன அப்படின்னா -2 + 5 இங்கே வந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக இதோட சைனை மாற்றி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ இங்கே 2 இருந்ததுன்னா -2, இங்கே இருக்க -5 இருந்ததுன்னா இங்கே +5. ஓகே, அதுதான் அதோட ரூட்ஸ். எப்போ when there is no coefficient for x square, that means only one coefficient x square. x squareல ஒரே ஒரு 1ன்ற நம்பர் மட்டும் கோஎஃபிஷியண்டாக இருந்ததுன்னா தென் இதில் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் சால்வ் பண்ணுறேன். 2x ஸ்கொயர் ப்ளஸ் x -6. இந்த 2வும் -6ம் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2 இன்டூ -6 -12. ஸோ -12 மல்டிப்ளை பண்ணால் வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். ஓகே, ஸோ அப்போ எது நம்ம எடுக்கலாம்? ஸோ 2 டேபிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 6 2s are இல்லையா? ஸோ 6 2s are வருமா? வராது. பிகாஸ் 8 ஆட் பண்ணால் 8 வரும், சப்ட்ராக்ட் பண்ணால் 4 தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன வரணும், 1 வரணும். அப்போ 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 3s are 12 வந்துருச்சா? இப்போது இங்கே பெரிய நம்பர் பக்கத்தில் ப்ளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ் போடலாம், இங்கே மைனஸ். ஸோ 4 இன்டூ 3 12 ப்ளஸ் இன்டூ மைனஸ் 4 - 3 it is +1. ஸோ இதை அகெயின் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணலாம். 4x - 3x - 6 ஈக்குவல் டு 0. இதில் 2xை காமனாக எடுத்துட்டா யூ வில் ஹாவ் x plus 4. இதில் 3 காமனாக எடுத்துட்டா again you have, sorry, this is x plus 2, this is x plus 2. okay, because -3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா -3x -6. இங்கேயும் x plus 2, இங்கேயும் x plus 2, take it outside. so you have 2x - 3 equal to 0. so இதை வந்து என்ன பண்ணலாம், x equal to -2, 2x equal to 3, x equal to 3/2. so there are two roots, x equal to -2, x equal to 3/2. இதில் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரவா? இப்போ இங்கே -2 12ல் இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 4ம் -3 எடுத்தோம். இப்போ ஒரு ஷார்ட்கட் என்னென்னா இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுங்க, தட் இஸ் 2x. இங்கேயும் 2x. இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன், இது திஸ் அண்ட் திஸ். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா x + 2, இங்கே என்ன இருக்குது 2x - 3 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், இதுவும் சேமாக வந்துருச்சா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேளை ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் போடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீதி சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.